இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பலாப்பழம் வந்திருக்கு பாருங்கள். அரை பழமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன பண்ணலான்னு பார்த்தேன், சரி பாயாசம் வச்சிடலாமேன்னு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பாயாசம் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு முறி தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு தேங்காவே எடுத்துக்கோங்க. 50 கிராம் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கோங்க, 2 டீஸ்பூன் அளவு சேமியா, 3 ஏலக்காய், 200 வெல்லம். தேங்காவை இந்த மாதிரி பல்பல்லாக கீறிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு பால் ஒரே தடவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பலாப்பழங்களையும் நல்லா உரிச்சிக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு, கத்திலையும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா உரித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலையும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன். பலாப்பழம் ஒரு 15 கான் நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். ஒரு 5 பழத்தை மட்டும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், கொதிக்க வச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுருக்க கடாயை வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே நெய்யில் முந்திரி திராட்சையும் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண பலாப்பழத்தையும் இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம். பக்கத்தில் ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம் பாருங்கள். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஜவ்வரிசியை வேக வைக்கலாம். அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நான் அந்த சேமியா எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் நல்லா வறுத்து இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்து வேக போட்டுடலாம். பலாப்பழம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள், நெய்யிலே வாசனையாக இருக்கும். அதனால தான் அதே கடாயில் இந்த சேமியாவும் வறுத்துட்டேன். அதையும் நம்ம ஜவ்வரிசி கூட தட்டிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பலாப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு வெள்ளைக்கரைசலையும் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக இருக்கும். பலாப்பழ பாயாசம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம பொடிசாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி வச்ச பலாப்பழங்களையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நல்லா தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு 2 கிளாஸ் அளவு தேங்காய் பால் இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றினோன்னே வாசனையே கமகமன்னு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் தேங்காய்லாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கடைசியாக இறக்க போக முன்னால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பரான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிடும்போது தேங்காயும் கடிப்படும், பலாப்பழமும் கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம எம்மியான டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பலாப்பழங்களும் அப்படியே தெரியுது. தேங்காய் முந்திரி எல்லாமே நமக்கு அப்படியே எடுத்து சாப்பிடையில அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது கூட. நம்ம தேங்காய் பால் நல்லா ஒரு தேங்காவை அரைச்சி ஊற்றி எடுத்துருக்கோம். 2 கிளாஸ் பால், கட்டியான பால். ஓகே, பை, தேங்க்யூ.